தற்பொழுது ஒரு அண்மை செய்தி. நாடாளுமன்ற தாக்குதல் தொடர்பாக குறிப்பிட்ட அரசியல் கட்சி அல்லது தலைவரை தொடர்புபடுத்த அழுத்தம் என கைதானவர்கள் குற்றச்சாட்டு. வெற்று காகிதங்களில் கையெழுத்திடக் கூறி வற்புறுத்துவதாகவும் கைதானவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார். வணக்கம் யோகேஸ்வரன், இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கடந்த ஆண்டு டிசம்பர் 13 நாடாளுமன்றத்துடைய மக்களவைக்குள்ள இருவர் நுழைந்து வண்ண புகைகளை உமிழக்கூடிய குண்டுகளை வீசி தாக்குதலை நடத்தினார்கள். நாடாளுமன்றத்திற்கு வெளியேவும் ஒரு பெண் உட்பட இருவர் அதே போல வண்ண புகைகளை உமிழக்கூடிய குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்திய நிலையில இந்த வழக்கு தொடர்பாக மூளையாக செயல்பட்ட இருவர் என மொத்தம் இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவல்ல சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில 6 பேருடைய விசாரணை காவல் என்பது இன்றோடு நிறைவடையக்கூடிய நிலையில டெல்லி நீதிமன்றத்துல 6 பேரும் ஆஜர்படுத்தப்பட்டார்கள். அப்போது மனுதாரர்கள் தரப்பில் முக்கியமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய 6 குற்றவாளிகள் குறிப்பிட்ட 2 பேரிடம் நாடாளுமன்ற தாக்குதல் தொடர்பாக ஒரு சில கட்சி அல்லது தலைவர் பெயரை சேர்ப்பதாக சொல்லி அழுத்தம் கொடுப்பதாக அவர்கள் தரப்பில் இந்த குற்றச்சாட்டு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவை மட்டுமல்லாமல் வெற்று காகிதங்கள்ல கையெழுத்திட வற்புறுத்துவதாகவும் அந்த குற்றச்சாட்டுகள் என்பது நீதிபதி முன்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல இவர்களுடைய விசாரணை காவல் என்பது இன்றோடு நிறைவடையக்கூடிய நிலையில மார்ச் 1 வரை விசாரணை காவலை டெல்லி நீதிமன்றத்தை பொறுத்து மட்டுமே நீட்டித்து உத்தரவிடக்கூடிய நிலையில இவர்களது புதிய மனு தொடர்பான வழக்கு பிப்ரவரி 17 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அதற்கு முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருக்கூடிய குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் டெல்லி காவல்துறை பதில் மனுவை தாக்கல் செய்யுமாறு டெல்லி நீதிமன்றத்தை பொறுத்த மட்டுமே உத்தரவு என்பது பிறப்பிக்க இருக்கிறது. நாளைய தினத்திலிருந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துடைய குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்குதல் நடத்தியவர்கள் பரபரப்பான குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தில் தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. யோகேஸ்வரன், தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.